ஒரு வாரம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு 2.5 வயசு குழந்தைய வந்துட்டு ரேப் பண்ணி ஒரு திமுக நிர்வாகி உயிர் இழக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசி, ஆனால் அதுக்குள்ளாலே வந்துட்டு இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு ஏர் ஹோஸ்டஸை வந்துட்டு ஒரு திமுக நிர்வாகி இதை மறுபடியும் தவறான வழியில் நடக்க ட்ரை பண்ணி அவங்க மேலே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் முக்கியமாக தெரில இல்லையா? நமக்கு வந்துட்டு இப்போது விஜய் குடும்பத்தில் என்ன நடக்குது, விஜய் வந்துட்டு யார் கூட வெட்டிங் ஃபங்க்ஷன் போனார், விஜய் 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 அது மட்டும் தான் தெரியுது. நான் அந்த மனுஷன் நல்லவர், எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிறதுக்கு நான் பேச வரல. நான் வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ நமக்கு முக்கியமானது எது? எலெக்ஷன் டைம் வரப்போகுது, எதை பற்றி நம்ம நிறைய பேசணும், எந்த கவர்மெண்ட் வரணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். நம்ம வந்துட்டு டிஎம்கேவோட வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. தலைவர் கலைஞர் அவர்களுக்கே வந்துட்டு 3 பொண்டாட்டி. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஸோ அவங்க ஏதாவது வந்து பேசுகிறாங்கன்னா யோசிச்சுக்கோங்க என்ன பேச ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்னும் 5 வருஷம் அவங்க கையில் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னொரு 5 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வைக்கணும் மேலே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிந்திச்சு ஓட் போடுங்க. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய். சிந்திங்க.